அடகு இல்லம் செம்மேடு. என்ட்ரன்ஸ் 10 ரூபா, போட்டிங்க்கு 50 ரூபா ஒருத்தருக்கு. ஆவின் ஆடில் வர்ற மாதிரி இருக்குங்க. இப்போ இது கொல்லிமலையில் தான் வருதா இல்லை செம்மேடுன்னு தனியாகவே ஒரு ஊரான்னு தெரியல. கொல்லிமலையிலேருந்து ஒரு அரை மணி நேரம் இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பார்க்கெல்லாம் இருக்குங்க. ஃபோன் டவர்லாம் இருக்குது, ஆனால் டவர் தான் இல்லை மொபைலில். பார்க்கெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே கூட்டமும் அவ்வளோவா இங்கே வர்றதில்லை, அதனால் அது நீட்டாக இருக்குது பார்க்கு. சுற்றியும் ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்குது மரம்லாம். நல்லா அமைதியாக இருக்க இடம். தண்ணி நல்லா பச்சை பச்சையாக இருக்குது. இங்கே ரெசார்ட் இருக்குது பக்கத்துலேயே, நல்லா இருக்குது ரெசார்ட். கேம்ப் நாமட் பை த லேக். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரிட்ஜ் இருக்குது நடுவில். மேகாலயாவில் இருக்க மாதிரி இருக்கு. அலப்புறநாடு வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம். எவ்வளோ ஆட்டின்னு ஃபுல்லாக நிரப்பி வச்சிருக்காங்க. தேன்மொழி, கனிமொழி, பிரவீன், குரேஷ், சுரேஷ், ஒருத்தர் பேர் மேலே பேர், இடம் இல்லாமல் பேர் மேலே பேர் எழுதி வச்சிருக்காங்க. வேண்டுதல்கள் எழுதி வைக்கிற மாதிரி. இடம்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கு. ஆனால் வியூ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு வியூ. த்ரீ 360 டிகிரிஸில் அப்படியே ஃபுல்லாக தெரியுது வியூ. சிவன் கோயில் கொல்லிமலை. அரப்பளீஸ்வரர் சுவாமி திருக்கோயில். பிரசாத ஸ்டால். இங்கேயே ஒய்ஃபைலாம் கூட வச்சுருக்காங்க, நெட்டு கிடைக்கலன்னு. நம்ம ஒரு அதிரசமும் முறுக்கும் வாங்கிடுச்சு. இந்த ஒரு இடத்துலேயே 3 ஸ்பாட் இருக்குது. இங்கே ஒரு கோயில்,
அப்படியே அங்கே பெரிய நீர்வீழ்ச்சி ஆகாயங்கை, இங்கே ஒரு குட்டி நீர்வீழ்ச்சி, மூணுமே ஒரே ஸ்பாட்டில் வந்துடுது. சுற்றியும் நிறைய கடையும் இருக்குது. எல்லாமே ஃப்ரூட்ஸு, மூலிகை, சூப்பு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுங்க. இப்போ இந்த சிற்றருவிக்கு தான் போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அந்த சிற்றருவி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது சும்மா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான். லைட்டாக நடந்து போனால் தண்ணி அங்கே வந்துடுது. இது சின்னதாக கோயில் இருக்குது. மொட்டைலாம் அடிக்கிறாங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை, லைட்டாக இருக்குது. இடம் நல்லா இருக்குது பார்க்க. இதை அப்படியே கிராஸ் பண்ணி அங்கே போனோம் அப்படின்னா அங்கே கொஞ்சம் சின்ன அருவி மாதிரி வருது. அதை போய் பார்ப்போம். அங்கேருந்து தண்ணி வந்து இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே போய் குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே மேலேயே உட்காந்து வேணால் லைட்டாக குளிக்க முடியும், அங்கே போய் குளிக்க முடியாது. சின்னதாக இருந்தாலும் ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி. தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் நம்மளால இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலு அதை போட்டு வச்சிடுறாங்க. இதை கொஞ்சம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்க, இப்போ பரவாயில்லையா இருக்குது, ஓகேவாக இருக்குது. லைட்டாக குளிக்கணுன்னா குளிக்கலாம். ரொம்ப தூரம் நடக்காமல் சின்ன ஃபால்ஸ் குளிக்கணுன்னா இங்கே வந்து லைட்டாக குளிக்கலாம். என்ட்ரன்ஸும் இங்கே எதுவும் கிடையாது. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டெல்லாம் எதுவும் இல்லை, ஃப்ரீ தான். பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஒரு 50 ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்படியே இங்கே வந்து நடந்து வந்து அந்த சைடு அந்த பக்கம் உள்ளே போய் குளிக்கணும். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஜிம்மெல்லாம் இருக்குங்க. பிளேஸ் நல்லா இருக்கு. ஏதோ சின்னதாக வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க போல், வியூ டெக் மாதிரி. நல்லா இருக்கு. இங்கே பிளேஸ் வியூ டெக் மாதிரி வச்சுருக்காங்க. சன்ஃப்ளவர் தோட்டம் போல இங்கே இது பக்கத்தில். இங்கே ஒன்று அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கு, எடுத்துதான் பார்ப்போம். ஏதோ சன்ஃப்ளவர் எடுக்கலாமா? சூப்பர். மிளகு செடி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அதிலேருந்து மிளகு வரும்னு நினைக்கிறேன். ஜிம்மெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஜிம்மு ப்ளஸ் கேமிங் ரெண்டும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு வெயிட் சேர்த்து வை. பேர் என்னது? தண்டாலா ஏதோ சொல்லுவாங்க. 1 2 3 இப்போ விட்றா பார்க்கலாம்.
கீழே வரும்போது செஸ்ட்டு கிட்ட வரணும், மேலே வரும்போது ஒரு ஐக்கு நேராக போயிடணும். இன்னைக்கு சண்டே தான், ஆனால் கூட்டம் இல்லாமல் இருக்கிறது பரவாயில்ல. இங்கே பாரு, 1 2 3 ஆப்ஸ் 4. சரி பாயிண்ட் வச்சிடலாம். வசந்த் 2. அதில் வெளியே போயிடுச்சுல. 3 20 எடுத்தாங்க. மோனிகா 1 4 1 4. இங்கே பட்டு அங்கே போர்டுக்கு வந்துருச்சு, உன் பிளேஸுக்கு வந்துருச்சு. உன் கைக்கு வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அதான் இப்படி போய் தான் வந்துச்சு, உங்ககிட்ட வந்துட்டு தான் வந்துச்சு. சரி 12 15 1 போகலை. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா.